இந்த போர் ஆரம்பிச்சு 4வது நாள்ல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் தீண்டு போயிருச்சு, 90% அவங்களோட மிசைல் லான்ச் கேப்பபிலிட்டி அப்படின்றது காலி அப்படின்ற மாதிரியான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஈரான் அதோட 54th வேவ் ஆஃப் அட்டாக் நடத்தி காமிச்சிருக்காங்க. காரணம், அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அதிகமான ஏவுகணைகள் இருக்கு. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில மட்டும் கிடையாது, ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியுமே இப்போ ஈரானுக்குள்ள இருக்கு. ஸோ எப்படி ஈரானால போர் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில மிசைலை உருவாக்க முடியுது, மிசைல் மற்றும் ட்ரோன்ஸை, மற்றும் ஈரானோட தாக்குதல்கள் எப்படி இந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்றது தான் இன்னைக்கான காணொலியில தெளிவா பார்க்க போறோம். இந்த காணொலியின் மூலமாக ஈரான் இந்த போரை எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் முடிப்பாங்கன்னு சொல்லி ஈரானியர்கள் இவ்வளோ தெம்பா சொல்றதுக்கான காரணம் என்னன்றதையும் நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி இழுத்துக்கிட்டே போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகள் எப்படி யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரஷ்யா மற்றும் சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு ரியல் டைமில். ரியல் டைம் அப்படின்னு நான் சொல்கிறப்ப அந்த இடத்துல கப்பல் போக்குவரத்து இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கப்பல் வழியாக ஆயுதங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் சீனர்கள் லேண்ட் பார்டர் வழியாக ஈரானுக்கு ஆயுதங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஆயுதங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? கன்ஸ், மிசைல்ஸ்ன்னு சொல்லி போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கன்ஸ், மிசைல்ஸ் தவிர்த்து இந்த மிசைலுக்கு தேவையான உதிரி பாகங்கள், மைக்ரோ ப்ராசஸர்ஸு, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸு, இது எல்லாமே சீனாவிலேருந்து பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அண்டு இந்த போரை ஆரம்பிக்கிறதுக்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் பலாயிரம் டன் அளவுக்கு மிசைலோட எரிபொருளின் முக்கியமான ரா மெட்டீரியல்ன்றது ஈரானுக்கு வழங்கப்பட்டது சீனாவால். ஸோ பல மாதங்கள் இந்த மிசைலுக்கு தேவைப்படக்கூடிய ஃபியூயலில் தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்ன்றது இப்போ ஈரான் கிட்ட இருக்குது. மற்றும் ஒவ்வொரு மிசைலில் இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர்ஸ், கண்ட்ரோலர்ஸ் மாதிரியான சில எலக்ட்ரானிக் பொருட்கள்ன்றது லைவாக ஈரானோட தேவைக்கேற்ப சீனாவால் லேண்ட் பார்டர் வழியாக சப்ளை பண்ணப்படுது. இன்னொரு பக்கம் அவங்களோட அக்யூரசி, டேட்டா கேதரிங்ன்றதும் மிக பெரும் அளவில் சீனர்களால் சப்போர்ட் பண்ணப்படுது. டிக்டாக்ன்ற ஆப்பை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிக்டாக்ன்றது மேற்கு நாடுகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆப்பு. இந்த ஆப்பில் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவரோட வீடியோவை அல்காரிதமின் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க சீனர்கள். மற்றும் இந்த ஆப்பின் மூலமாக இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா அது இம்மீடியட்டாக ஈரானியர்களுக்கு வழங்கப்படுது. டிக்டாக் ஆப் மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டை எக்ஸில் நிறைய பேர் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு அமெரிக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், சாதாரண மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப வீடியோவோ இல்லை இமேஜஸையோ எடுக்கிறாங்க. இதர் அந்த இடத்துல ஈரானோட பலிஸ்டிக் மிசைல் விழுகிறதையோ, இல்லை அப்படின்னா இஸ்ரேலோட ஏரோ வான் பாதுகாப்பு அமைப்புகள், அயன் டோமோட லான்ச்சர், இந்த மாதிரி மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்து எக்ஸில் போடுறாங்க. ஆனால் அதோட லொக்கேஷனெல்லாம் அவங்க ஷேர் பண்ண மாட்டுறாங்க. பட் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை ஜியோலொக்கேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஜியோலொக்கேட் பண்ணக்கூடிய விஷயத்தால் அந்த குறிப்பிட்ட அமெரிக்கர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேலோட ஏரோ வான் பாதுகாப்பு அமைப்பு எங்கே இருக்குது, இஸ்ரேலோட லான்ச்சர்ஸ் எங்கே இருக்குது, இஸ்ரேலோட நியூக்ளியர் கேப்பபிள் ஃபைட்டர் ஜெட், அதாவது இஸ்ரேலில் அணு ஆயுதம் இருக்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த அணு ஆயுதத்தை இஸ்ரேல் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அணு ஆயுதத்தை எந்த மிசைலில் லோட் பண்ணுறாங்க, அந்த மிசைலை எந்த ஃபைட்டர் ஜெட்லேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்றது முதற்கொண்டையும் இந்த அமெரிக்கர் எக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு கேதர் பண்ணி அதை ஈரானியர்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. ஈரானியர்களோட ஆப்வியஸ்லி இவர் டைரக்ட் கான்டாக்டில் இல்லை. பட் எக்ஸில் அவர் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட நியூக்ளியர் வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை நீங்கள் அடிக்கணுமா, அப்போ நீங்கள் தாக்க வேண்டியது இந்த இடம் அப்படின்ற மாதிரி ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு எக்ஸில். இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்லாம் ஈரானோட ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்றும் சீனர்கள் ஈரானுக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லையும் சைபர் வார்ஃபேர்லையும் லைவாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உதவிகள்ன்றதும் சைடில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் வெளிப்படையாகவே ஈரானுக்கு டியூவல் பர்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டியூவல் பர்பஸ் அப்படின்றப்ப அதை மிலிட்டரியும் பயன்படுத்த முடியும், சிவிலியனும் பயன்படுத்த முடியும். ஸோ மேற்கு நாடுகள் ஏன் இந்த காம்பனன்ஸ் ஈரானுக்கு கொடுக்குறேன்னு கேள்வி கேட்டால் அவங்க ஒரே வார்த்தையில் இது சிவிலியன் பயன்படுத்துகிற காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உதவிகளையும் சீனா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரானுக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட சோஷியல் மீடியா ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும், டெலகிராம், ட்விட்டர் மாதிரியான ஊடகங்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டாக ஈரானியர்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு சீனர்களும் உதவி செய்கிறாங்க.
அவங்க மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் கரெக்டாக பண்ணியிருக்குமா, அந்த ஸ்ட்ரைக்னால எத்தனை கேஷுவாலிட்டி ரேட்டுன்றது இருக்குது, மற்றும் இஸ்ரேலோட டாப் கமாண்டை வந்து அவங்க அடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸையுமே அந்த குறிப்பிட்ட வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் வழியாக ஈரானியர்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த காரணத்தினால தான் துபாயில் சமீபத்தில் ஒரு யூகேவை சேர்ந்த பெண்மணி ஒரு ஈரானோட மிசைல் ஸ்ட்ரைக்கை வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத போய் பார்க்கணும். பட் யுஏஇ, சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் பரவலாக சொல்லப்படுது, மிசைல் ஸ்ட்ரைக்கை வந்து வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது. ஏன்னா அதை வச்சு தான் ஈரானியர்கள் வந்து மிசைலை ட்வீட் பண்ணுவாங்க அடுத்த லான்ச்சுக்கு கரெக்டான இடத்துல போய் விழுகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான உதவிகள் வந்து சீனா வழியாக ஈரானுக்கு நடக்குது அப்படின்றப்ப ஆப்வியஸ்லி ஈரான் தான் இந்த போரை என்னைக்கு முடிக்கணுன்றதை முடிவு பண்ணுவாங்க. என்னைக்கு ஸ்டாப் பண்ண போகிறோன்ற முடிவு வந்து ஈரானியர்கள் கையில் தான் இருக்குது, அமெரிக்கன்ஸோட கையில் இல்லை. அண்ட் இப்போது அமெரிக்கன்ஸோட கூற்றின்படி ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளே வரணும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் ஈரானியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் தான் இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்த தருணத்திலேயே அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதலை பண்ண காரணத்தினால் இப்போ ஈரானியர்கள் வந்து அமெரிக்கர்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு உடனே போகிறது கிடையாது. இந்த கான்ஃப்ளிக்ட்டை அவங்க என்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் முடியும். அண்ட் இந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சாதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக நமக்கு போதுமான கச்சா எண்ணெயோ இல்லை எல்பிஜியோ தங்கு தடையின்றி வந்து சேரும். அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெயின்ன்றது இருக்க தான் போகுது. என்னதான் இந்திய போர்க்கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் ஷிப்ஸுக்கு எஸ்கார்ட் கொடுத்தாலும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவு விடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தோட நன்றி, வணக்கம்.